அதனால தான் இந்த ஜாப்ல இருக்கும்போது நான் அதை செய்யலான்னு இறங்கினேன். இப்போ அது கைவிட்டு போனதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன். எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழம்பிட்டு நிற்கிறேன். புரியுதா உனக்கு? ஏன்னா வருஷம் இப்போ வருஷம் சொலையா 1.25 லட்சம் உனக்கு கட்டணும். நான் இப்போ குடும்பத்தை ஓட்ட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி 1.25 லட்சம் கட்ட முடியும்? அப்போ நான் மேற்கொண்டு அதில் இறங்க முடியாது. இப்போ உனக்கு அட்ஜஸ்ட் ஜாப் கிடைக்கட்டும், அது வரைக்கும் நான் என்ன செய்வேங்கிற கொஸ்டின் தான் வரும் எனக்கு. சரியா உனக்கு? சரி, அப்ப நீ பொருளாதார அடிப்படையில் நான் கஷ்டப்படும் போது நீ ஹெல்ப் பண்ணுவ, ரைட்டு. அதுக்காண்டி என்னுடைய ஒட்டுமொத்த செலவுக்கு நீ தான் பொறுப்பாளி நான் சொல்ல முடியாதுல்ல. நானும் பார்க்கணும்ல. அது ஆமீன் ஆகட்டும். எனக்கு இப்போ இந்த ஜாபுக்கு அஜீஸுக்கு சித்தியம் போயிட்டான்னு வச்சுக்கேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அவன் பிழைச்சுக்குவான். அவனுக்கு காலு தான் வைக்கணும். சரி இன்ஷால்லா, நீ மைண்ட்ல வச்சுக்க. இல்ல நீ மைண்ட்ல வச்சுக்க. இன்ஷால்லா நான் கம்பெனி அனிமா 4 நாள் கழிச்சு கூப்பிட்டு எல்லாம் முடிச்சு தரும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எப்போ என்னன்னு. சரி, நீ அங்கே ஏர்போர்ட்டுக்கு வர வழி இருக்கா? கால் வலின்னு சொல்றிய. இல்ல வண்டியிலலாம் நான் வரமாட்டேன். நீ ஏன் தெரியுமா, 20 கிலோ தான் கொடுக்குறானுங்க. நான் ஒரே ட்ராலி பேக் மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்படித்தான் வண்டி அது கொண்டு போய் 5000 கொடுக்க முடியாது, அது வேஸ்ட். சரி பாப்போம் இன்ஷால்லா. நான் சொல்றேன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன் உனக்கு. ওকে এরপরে তারা রুমের ভিতরে নামাজ পড়ে, এটা একটা নামাজের ভিডিও করছিলাম, তারা রুমের ভিতরে পড়ে। এখানে তো ফরন যায় এখানে সকল, তাই আমিও রুমের ভিতরে পূজা করি। চলে আমরা একখানে গেলে সাথে আহি রুমের ভিতরে যখন নামাজ পড়ে, আর আমি রুমের ভিতরে পূজা করি। সবাই আমরা এখানে কোনো ধর্ম নিয়ে কোনো ভেদাভেদ নাই, যার যার মতে করে মেজে নিজের ধর্ম পালন করে। এটা হচ্ছে আমরা রুম অনেক বড়, বিশাল বড় রুম। অগলটা রুম আমি একটা ভিডিও দিই, মানে রুমের ভিডিওটা অগলটা রুম মিলে একটা ভিডিও বানাই দিই। মানে লোক বলা আছে, লোক আমরা কোনো ঝগড়া করে পারে না, লোক আমরা ভালোই। আজকে ভিডিওটা শেষ করলাম।